ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அம்மாக்கிட்ட இது மாதிரி சொன்னேன். இது மாதிரிம்மா, தங்கச்சியோட கல்யாணத்துக்கு என்னால் முடிஞ்சது ஏதாச்சும் நான் செய்கிறேம்மான்னொன்னே, அதுக்கு அம்மா சொன்னாங்க, நீயே கஷ்டப்படுறம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ இப்போ நல்லா இருந்து பண்ணா செஞ்சால் நான் நினைக்கலாம், என்னடா இது நம்ம பொண்ணு நல்லா இருக்கா, நம்ம பொண்ணுக்கு எதுவும் தங்கச்சிக்கு எதுவும் செய்யலையே அப்படின்னு நான் கவலைப்படுவேன். ஆனால் நீயே இவ்வளோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிற, எந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரியுமா, தெரியாமல் கிடையாது அப்படின்னோடனே, சரிம்மா நீ சொல்கிற அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே. ஆனால் எதையுமே நமக்கு ஒரு செய்கிறது பண்ணுறதுங்கிறத தாண்டி நமக்கு என்ன நடக்குதோ அதை நம்மளுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு மனநிலைங்கிறது வேணும்லம்மா அப்படின்னோடனே, புரியுது, புரியாமலாம் கிடையாதும்மா. எனக்கு எல்லா சூழ்நிலைகளுமே புரியாமல் கிடையாது. புரிகிறதுனால தான் நான் இன்றைக்கி இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னோடனே, சரி முடிவு எடுத்த வரைக்கும் சரி, அதை நம்ம செயல்படுத்துறதுக்கான ஒரு இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோடனே, செயல்படுத்தலாமா. ஆனால் நம்மளுக்கு செயல்படுத்துறதுக்கு எந்த ஒரு இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு காரணம் இதுங்கிறது நமக்கு முக்கியம். நம்மளுக்கு அந்த ஒரு காரணத்தை நம்மளால் கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோடனே, சரி நீ ஒன்றும் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, நான் பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, பார்த்துக்கலாம்மா, இருந்தாலும் நீ அதையே யோசிச்சிட்டு இருக்காத. நான் எதாக இருந்தாலும் படம் சீட்டு போட்டிருக்கோம், அப்பா ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறாரு. இல்லைம்மா, நான் கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாதம் தானம்மா இருக்குது, இன்னும் நகை எடுக்கலை, எதுவுமே பண்ணலையேம்மா அப்படின்னோடனே, இல்லை இல்லை தங்கச்சி கொஞ்சம் நகை அவள் சம்பளம் வேலை பார்த்ததுல கொஞ்சம் நகை எடுத்துடலாம்மா, மீதி இருக்கிற பணத்தை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி இது பண்ணி பார்த்துக்கோமா அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க, நம்ம பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம், எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ இதுக்காக கடன் வாங்கிட்டு வெளியிலலாம் இது பண்ணிகிட்டு இருக்காதம்மா. மாப்பிள்ளை பேசினாலும் பேசுவார். ஏன்னா அவரும் இப்போ வெளிநாடு போகிறேன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து இது பண்ணியிருக்கிறாரு, ஏமாந்துருக்காரு. அவரை நம்ம இப்போ திருப்பியும் நீ கடன் அது இதுன்னு சொல்லி ஏதோ இது பண்ணி விட்றாத. இப்போ தான் கொஞ்சம் நிலமை சரியாக வர்றதுக்கான ஒரு இதே இருக்குது. அந்த நிலமை சரியாகணுன்னா அதை நம்ம அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போனால் மட்டும்தான் நிலமைங்கிறது சரியாகும். அதை விட்டுட்டு நம்ம இருக்கிற விஷயத்தையே இன்னும் இது பண்ணக்கூடாது, கடனை இன்னும் அதிகமாக்கக்கூடாது, அவரை அவரை நீ கஷ்டப்படுத்தக்கூடாதும்மா நம்ம இதுக்காக அப்படின்னோடனே, இல்லை இல்லைம்மா, நான் ஒரு பவுன் மட்டும் நகை மட்டும் எப்படியாச்சும் நான் செஞ்சுருவேன், அது மட்டும் நீ சொல்லக்கூடாது. ஏன்னா என்னால் இப்போ சூழ்நிலை சரியில்லை, இல்லைன்னா நான் ஒரு 3 4 பவுன் கூட அவளுக்கு எல்லாமே நான் செய்வேன் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது பண்ணணுங்கிறது. ஆனால் என் கையில் ஒரு பணங்கிற ஒரு இது குறைவாக இருக்குது. அதோட இப்போ கடன் எங்கே பார்த்தாலும் வாங்கி இது பண்ணியிருக்கிறதுனால எங்கேயும் ஒரு இடத்துலையும் கடன் வாங்க முடியல. எல்லாமே ஃபைனான்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கனால வேறு ஒன்றும் பண்ண முடியலம்மா அப்படின்னோடனே, சரி விடு விடு, அதெல்லாம் நீ யோசிக்காதம்மா. நம்மளுக்கு இந்த நேரத்தில் இந்த இது நம்மளுக்கு நடக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை சரியான ஒரு இதில் நம்ம பார்ப்போம், பண்ணுவோம், செய்வோம். அதை ஏன் நீ யோசிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னோடனே, சரிம்மா நான் அதெல்லாம் யோசிக்கலை, பார்ப்போம், நம்மளுக்கு சூழ்நிலை சரியாக இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கடவுளை தான் இது பண்ணணும், நம்பணும், வேறு யாரையும் மனுஷரை நம்பக்கூடாதும்மா. அவங்க மாமா வீட்டில் அப்போ அவங்க மாமியெல்லாம் சொன்னிச்சு, அதாவது நம்ம 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப, நான் எல்லாம் செய்கிறேன், நீ பண்ணுற, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு உன் கல்யாணத்தப்போ சொன்னிச்சு. நான் அதுக்கு எவ்வளோ நகை கொடுத்துலாம் எங்கள் அண்ணனுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் சொல்லி காமிக்கலம்மா. இருந்தாலும் இப்போ நம்ம பொண்ணுக்கு ஒரு இதுன்னா, இப்போ அவங்க வசதியாக இருக்காங்க, பையன் வெளிநாட்டில் இருக்கான், ஒரு 5 பவுன் நகையை செஞ்சு கூட இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அவங்க எதுவுமே ஒரு இது பண்ணாமல்லாம் இருக்காங்க அப்படின்னோடனே, எனக்கு புரியுதுமா, புரியாமலாம் கிடையாது. எனக்கு புரியுது தான், அவங்க சூழ்நிலை எல்லாமே புரியுது. நான் அதுக்கெல்லாம் இல்லைன்னு நான் யோசிக்கலை. எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சாலும் சில விஷயங்களை நம்மளால் வெளியில் சொல்ல முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நமக்கு இருக்குது. அதனால தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் நீ யோசிக்காதம்மா. நம்மளுக்கு சரி எது தவறு எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது நமக்கு கஷ்டம் வரப்போ தான் மற்றவங்கள பற்றி நம்ம புரிஞ்சுக்குவோம். அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு பார்த்துக்கோம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னோடனே, சரி விடு, நான் அதெல்லாம் பார்த்து பண்ணுவோம், எதாக இருந்தாலும் நமக்கு எதுவும் நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு கஷ்டங்கிறது கிடையாது, எல்லாமே மாறும்.
இப்போ இன்றைக்கி கஷ்டப்படுறோன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து எல்லாமே மாறும் பண்ணும் செய்யும். அதை